ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்த 4ஆம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 ஒப்பிட்டா 96 கிட்டத்தட்ட 42 இடங்களை பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ பெருசா நம்பிக்கை தரல. 2019 ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுல ஒரு நெருக்கடியை, ஒரு சவாலை இந்த 4ஆம் கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா 2019 ஒப்பிட்டு? நம்பிக்கை கொடுத்திருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, போன 2019 தேர்தல்ல தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவில காங்கிரஸ் பெரிய அளவுல வெற்றி பெறல. ஆனா இந்த தடவை இந்த கவர் பண்ணக்கூடிய இந்த தேர்தல்ல காங்கிரஸ் ஒரு பெரிய நம்பிக்கையோட தெலுங்கானாவிலையும் மகாராஷ்டிராவில இந்தியா பிளாக்கும் ஒரு நம்பிக்கையோட தேர்தல் களத்துக்கு போயிருக்காங்க. என்ன நம்பிக்கை, என்ன காரணம்? என்ன காரணம்னா, 2019 எங்களோடு இருந்த சிவசேனா இன்னைக்கு எங்களோடு இல்லாத சிவசேனா இப்போ எங்களோடு இருக்கிறது. தெலுங்கானாவை பொறுத்தவரை தெலுங்கானாவில சமீபத்தில் பெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்ற ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகச்சிறப்பான நல்லாட்சி அங்க வழங்கிட்டு வருது. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, போன 2019 தேர்தல்ல நாங்க பெரிய அளவுல கூட்டணி அமைத்து போட்டிடலாம். இதை பொறுத்தளவுக்கும் இந்த தடவை ஒரு நம்பத்தகுந்த ஒரு கூட்டணி கூட இருக்கு. அதனால ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவுலதான் அந்த தேர்தல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வையில 2019 ஒப்பிடுகிற போது பெரிய அளவுல நீங்க அங்க ஸ்கோர் பண்ணல. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு, அதுவும் தெலுங்கானா மகாராஷ்டிரால அப்படின்னா 4ஆம் கட்ட தேர்தல் உங்கள் அணிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. மெல்ல மெல்ல வெற்றி கோட்டை நெருங்குறீங்கன்னு சொல்லலாம்ன்றீங்களா? இல்ல, கண்டிப்பா சொல்லலாம். என்ன காரணம்னா, தெலுங்கானாவில் போன தடவை நாங்க ஆட்சியில இல்ல. சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல ஒற்றை இலக்கத்துலதான் நாங்க தொகுதிகளை வென்றெடுத்தோம். ஆனா இந்த தடவை இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தெலுங்கானாவில் இருந்து. போன தடவை பாரதிய ஜனதாவோடு இருந்த சிவசேனா இன்றைக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி இன்றைக்கு எங்களோடு இந்தியா பிளாக்ல இருக்கு. அதனால சென்ற நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் ஒரு வலுவான ஒரு நம்பிக்கையான ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இந்த தேர்தல்ல இருக்கு. அதனால பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் நம்புறோம். அதுக்கான ஸ்கோப் இருக்கு. இதில் பாஜக, இப்போ பாஜக அணியிலோ அல்லது இந்தியா கூட்டணி என்டிஏ அல்லது இந்தியா அணி இதுல இல்லாத பிற கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க செல்வாக்கு செலுத்தக்கூடிய தேர்தலாகவும் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் இருக்கு. ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் அவங்க பாஜகவை ஆதரிக்கிற ஒரு சூழல் தானே இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது கேட்டான் வாழ்சா. அது பாரதிய ஜனதாவை தான் ஆதரிப்பாங்கிறதுக்கெல்லாம் திட்டவட்டமான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசியல் பேரங்கள் யாரோடு படியுதோ, அதிகார பேரம் படியுதோ அங்க அமைப்பாங்க. கூட்டணி அரசியல் அது சகஜம்தான். இல்லப்ப ஆந்திராவா இருக்கலாம், தெலுங்கானா, ஒடிசா இவர்கள்லாம் பெரிய ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறாங்க. அப்போ ஒரு தனி பெரும்பான்மைக்கு வாய்ப்பு இருக்கிற பாஜக அப்படின்னா அது அவங்கள நோக்கி நகர வாய்ப்பு இல்லையா? இல்ல, தெலுங்கானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தெலுங்கானாவை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் யாருடைய ஆதரவும் தெலுங்கானாவிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. ஏதாவது பாரதிய ஜனதாவோ பாரதிய ராஷ்டிரிய சமிதியோ மிகப்பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கான இந்த முகாந்திரமும் இல்லை. அதனால அவை மிக பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு இது இருக்குதுன்னா அங்க பிஆர்எஸ் தான். பிஆர்எஸ் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இல்லை நடப்பு சூழல்ல. அதனால ஆந்திரா ஒரு சிக்கலான விஷயம் தான். ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ஒய்எஸ்ஆர் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், அவர்களுக்கு அன்றைய சூழ்நிலையில யாருடைய இது தேவையோ, எங்க போனா அதிகாரத்துக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்தை நோக்கி போவாங்க. இது தேர்தல் அரசியல்ல சகஜமான ஒண்ணுதான் இந்த விஷயங்கள். அதனால அந்த அந்த இது நீங்க ஆந்திராவை மட்டும்தான் அதுல வைக்க முடியும். மேபி ஒடிசாவை பொறுத்தளவுக்கு பிஜு பட்நாயக் கோவித் பிஜேபிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அது நிதர்சனமான உண்மை. இவ்வளவு ஓப்பனா சொன்னதுனால முருகானந்தம், இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க, பெரும்பாலான கணிப்புகள்ல பெரும்பான்மை கிடைக்குதா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் தேர்தல் உள்ளுக்குள்ள வருகிற போது அது விவாத பொருளா மாறுது. ஆனா தனிப்பெரும் கட்சி அப்படின்னா பாஜகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறப்ப இவர்கள்லாம் அங்கதானே நகருவாங்க. அது உங்களுக்கு நெருக்கடியா ஆகும்னு நீங்க நினைக்கல? இல்ல நகரம் என்ன காரணம்னா,
நீங்க கடந்த கால அனுபவத்திலிருந்து காங்கிரஸ் வந்து 150 இடங்களை வென்றாலே அது ஆட்சி அமைத்திருக்கிறது. 2004 அமைத்திருக்கிறது. 180 இடங்களை வென்று கூட 96ல ஆட்சியை காப்பாற்ற முடியல பாரதிய ஜனதானால். நீங்க அந்த வரலாறுகள் எல்லாம் திருப்பி பாத்தீங்கன்னா ஒன்று. ரெண்டாவது வந்து ஏன் அப்படின்னா காங்கிரஸை நோக்கி ஏன் வருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டையும் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸையும் எல்லா கட்சிகளுக்கும் அளிக்கும் அப்படிங்கிறது. ஆனா பாரதிய ஜனதா வந்து எல்லா கட்சிகளையும் வந்து தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய அரசாங்கத்துடைய துணை அமைப்புகளை பயன்படுத்தி விழுங்கிரும் அப்படிங்கிற பயம் எல்லா சிறிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இருக்கு. எந்த காலத்துல பேசலாம். சோ தங்களுடைய மட்டும்தான் காங்கிரஸ்ல எப்பவுமே பண்ணுவாங்களே தவிர கட்சிகளை வந்து விழுங்கி அழிக்கிற மனநிலை காங்கிரஸ் கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி கட்சிகளை விழுங்கி அழிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக மாறி ஒரு பொலிட்டிக்கல் மெக்கானிசமா இருக்கிறதுனால பாரதிய ஜனதாவை விட காங்கிரஸ் வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் நினைப்பாங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.